பலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டில். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ப்ளே ஆன மாதிரி ரிலீக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அந்த ரிலீக்ஸ் அனிமேஷன் எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா புரியும். இதுக்கு தேவையான மெட்டீரியலாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் பெல் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெப்சைட் லிங்க் எப்படி இருக்கும்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் லிங்க் மாதிரி தான் இருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணிங்கனாவே டேரெக்டாக ஒரே ஒரு லிங்க் தான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை டச் பண்ணிங்கனாவே ஒரு குரோம்குள்ளே போய்க்கும். அதில் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். அது மூலமாக நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வந்து தேவையான இது வந்து அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்டு இதை சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத டச் பண்ணுங்க. இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் இன்செர்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இமேஜை வந்து நல்லா ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி ஜூம் இன் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணுறதா இருந்தால் மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஒரு ஆடியோ, உங்களுக்கு தேவையான ஆடியோ தான் நீங்கள் எடிட் பண்ண வச்சிருக்கிற ஆடியோ இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால 10 செகண்டுக்கு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜையும் அந்த ஆடியோ எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவு இமேஜையும் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பீடப் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா, அதாவது சாங் கடைசி வரையும் வச்சுட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கடைசி வரையும் வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் கடைசி வரையும் போயிடும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல ரிலீக்ஸ் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் காப்பி பண்ண ரிலீக்ஸை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. குரோம்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரிலீக்ஸை விட்டுருங்க. அதாவது நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் லைன் ரிலீக்ஸை விட்டுட்டு மற்றதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு சென்டர் அலைன்மெண்ட் வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கலர் வந்து அதாவது ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் இருக்கும் பாருங்க, நீங்கள் இதில் பார்ப்பீங்க மொபைலில், அதை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரே லைன் வர மாதிரி வேண்டாம், டபுள் லைன் வர மாதிரி வச்சுட்டு மேலே டிக் சிம்பிள் கொடுத்துருங்க. கலர் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. டிக் சிம்பிள் கொடுத்தப்பறம் மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு டெக்ஸ்ட் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமாக நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டெக்ஸ்ட் சைஸ். அதுக்கப்புறம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக பார்த்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் மூவ் பண்ணி. அதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் பண்ணிட்டீங்கன்னா ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஷேடோ அதுதான். அதுக்குள்ளே போயிட்டு ஆன் பண்ணிவிட்டு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து இமேஜில் இருக்கிற கலர் சூஸ் பண்ணணும்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் சிம்பிள் இருக்கும். அதாவது பெயிண்ட் பாக்ஸ் சிம்பிள், ப்ரஷ் சிம்பிள். அதுக்கு மேலே இங்க் ட்ராப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இமேஜில் வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ரவுண்டாக சர்க்கிளாக ஒன்று வரும். அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜை அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா கலர் வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த இமேஜையும் நம்ம அந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஷேடோவில் வந்து அந்த சைஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து நம்ம சாங் ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சுக்கணும். அந்த ஸ்பீடப் ஆப்ஷன் இருக்கிற பக்கத்தில் வச்சு சூஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ், அந்த சாங் ஃபுல்லாக அந்த இமேஜ் வந்துடும். அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி ஒவ்வொரு ரிலீக்ஸ் முடிய இடத்துல அந்த சாங்கை வந்து பாஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு டபுளாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா சென்டராக ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து நீங்கள் டபுளாக கட் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால 10 செகண்டுக்கு சாங் கட் பண்ணியிருக்கிறனால நான் 3 ரிலீக்ஸ் தான் இதில் கட் பண்ண முடியுது. அதனால் நான் 3 ரிலீக்ஸ் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரிலீக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான், அதனால் அதை விட்டுருங்க. இப்போ செகண்டாக ஒரு ரிலீக்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து நம்ம இப்போ ரிலீக்ஸ் மாற்றலாம். மூவ் பண்ணிவிட்டு இப்போ ரிலீக்ஸ் இருக்கும்ல, அந்த ரிலீக்ஸ் வந்து எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பழைய ரிலீக்ஸை எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கிற ரிலீக்ஸ் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத அதே மாதிரி எச்சா இருக்கிற ரிலீக்ஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மேலே எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை, டிக் சிம்பிள் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இதில் அதான் நம்ம முன்னாடியே சூஸ் பண்ணிட்டோம்ல, ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் கலர் எல்லாமே. அதனால நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை, இது மட்டும் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர், ஃபர்ஸ்ட் வேர்டோட லெட்ரு அதெல்லாம் கேபிட்டலில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் டிக் சிம்பிள் கொடுத்துருங்க. டிக் சிம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நான் வந்து தேர்ட் இது மாற்றல, உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால 2 ரிலீக்ஸோட விட்டதுக்கப்புறம் இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ரிலீக்ஸோட எஃபெக்ட், அதாவது ஒரு ரிலீக்ஸ்லேருந்து இன்னொரு ரிலீக்ஸுக்கு போகும்போது அந்த எஃபெக்ட் எப்படி வரதுன்னு பார்க்க போகிறோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அலைட் மோஷன் ப்ரெசென்ட் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணிங்கனாவே டேரெக்டாக அலைட் மோஷனுக்குள்ளே வந்துடும்.
டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த எஃபெக்ட் தான் நம்ம அந்த எஃபெக்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒன்றுமே இருக்காது, விகே ஸ்டுடியோ டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூவ் பண்ணி காமிக்கிற பாருங்க, அந்த எஃபெக்ட் இருக்குது. அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு காப்பி எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் அந்த ரிலீக்ஸ் இருக்கும்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு அந்த 3 டாட் கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. இவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ரிலீக்ஸுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் கட் பண்ணி எல்லா ரிலீக்ஸ்க்கும் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு 3 டாட் கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அந்த எஃபெக்ட் நான் எடிட் பண்ணி வச்சிருந்த 2 எஃபெக்ட்டுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக ப்ளே ஆகும். இந்த ஷேடோ எஃபெக்ட் யூஸ் பண்ணும்போது மொபைல் கொஞ்சம் ஹேங் ஆகுது, நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா மொபைலும் அப்படி தான் ஹேங் ஆகுது. இது நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் 4th ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பேர் எனக்கு சரியாக படிக்க தெரியல, ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியல. அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்ல. அந்த ஃப்ரீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கிறது 80 மாற்றிட்டு மேக்னிடியூட் அப்படின்னு இருக்கும்ல, அது வந்து ஒரு 14 வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த சைஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை எதுவுமே மாற்ற தேவையில்ல. அதுக்கப்புறம் 3 ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து கிளவுட்ஸ் PNG இமேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணுறது வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த கிளவுட்ஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ அனிமேஷன், அதாவது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ அனிமேஷன், எண்டிங்கில் இந்த இடத்துல, அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல இருந்து எண்டிங்கில் வந்து இது வரைக்கும் அப்படின்னு அந்த கிளவுட்ஸ் அங்கேருந்து இது வரைக்கும் மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ரெட் கலர் ஒரு லைன் வரும், அந்த ரெட் கலர் லைன் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் அந்த கிளவுட்ஸ் ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும். திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் அதே கிளவுட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு இப்போ மேலே அப்பில் வச்சுருக்கேன். இது வந்து ரைட் டு லெஃப்ட் போகிற மாதிரி வைக்கிறேன். இப்போ அந்த கிளவுட் சிம்பிள் வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ, அதே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ, எண்டிங்கில் வந்து இப்போ ரைட் டு லெஃப்டாக, அப்போ எண்டிங் கீ வந்து லெஃப்ட்டு வந்து முடிகிற இடத்துல வச்சுக்கணும். அந்த லைன் வந்து ரெட் கலர் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிளவுட்ஸ் மூவ் ஆகும். இப்போ திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இன்னொரு கிளவுட்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் 3 இருக்கும். இந்த இமேஜில் 3 கிளவுட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இது வந்து மேலே கொஞ்சம் கட் ஆன மாதிரி இருக்கும், அதனால் ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு கரெக்டாக பார்த்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலேயும் சைட்லேயும் தெரியாத மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் இந்த இமேஜ் வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம எந்த கீயுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது வந்து எங்கேயும் மூவ் ஆக தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த எஃபெக்டை வந்து இப்போ இந்த 3 கிளவுட்ஸுக்கு பேஸ்ட் பண்ணணும், அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பேக்ரவுண்டு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு 3 டாட் கொடுத்து காப்பி எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸில் 3 கிளவுட்ஸ் இருக்கும். அந்த 3 கிளவுட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3 கிளவுட்ஸுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும், அதை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலே அந்த செட்டிங் பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கொடுத்து உங்கள் வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு வீடியோவா ஜிஃப் எப்படி வேணுமோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.